இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்து பால். எத்தனை பேர் குடிச்சிருக்கீங்கன்றதை லைக் பண்ணி காட்டுங்க, நான் பார்க்குறேன். ஓகே, இது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நிறைய யூடியூபர்ஸுமே உளுந்து பால் ரிலேட்டடாக போட்டிருக்காங்க, பாருங்கள். ஸோ உளுந்து வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துகிட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு குக்கரில் போட்டுட்டு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சு விசில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து உளுந்து மசிஞ்சு வந்திருக்கும். இது கூட வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, தேங்காய் பால் இருக்குது பார்த்தீங்களா, அதை தேங்காய் பால் வந்து நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி போட்டு குடிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். டெய்லி எனக்கு தேங்காய் பால் சேர்க்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். உளுந்து வந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து முகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகும், உடம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். குழந்தை பெற்றுட்டு வரவங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த பிரசவ வலி, அதுக்கப்புறம் மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த குழந்தையோட சவுண்டு, வீட்டில் பேசுகிறவங்க சவுண்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங் ட்ரிங்காக அவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வந்து சரியாக வரலை அப்படின்னிங்கன்னா இந்த உளுந்து பாலை நீங்கள் தினமுமே குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இரெகுலர் பீரியட்ஸுக்கு இடமே கிடையாது. கண்டிப்பாக உங்களோட பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கும். அதே மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்புகிற குழந்தைங்களுக்கு காலையில் நீங்கள் வந்து என்ன கொடுக்கணும், சத்தாக கொடுக்கணும், சீக்கிரமாக ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த உளுந்து பால் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாகவும் இருக்கும். அதே மாதிரி வீட்டில் டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தாங்கன்னா இந்த உளுந்து பால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், நைட் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த யோசிக்கிற வேலை உங்களுக்கு கொஞ்சம் மிச்சமாகவும் அவங்களும் கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க இதை குடிக்கும்போது.